தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. நம்ம வீடியோவுக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க, வியூஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அப்படியே இந்த வீடியோவும் நல்லா பார்த்து கொஞ்சம் அப்படியே பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎம் அவர்களுடைய ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிட்டாரு. பவர் சென்டர் நான் தான், என்னை மட்டும்தான் நீங்கள் எதுக்காக இருந்தாலும் அணுகணும். யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, யாரும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு கேஸில் தான் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக தூக்கப்படும், இல்லை தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு, உங்களுக்கே தெரியும், ஒரு மீட்டிங்கை போட்டு மினிஸ்டர் எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டாரு இல்லையா? அதே போல் இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக புரோக்கர்ஸ், இப்போ ஏதாவது ஒரு வேலை முடியணும்னா அதுக்குன்ட்டு சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க. எல்லாம் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்து வரைக்கும் எல்லாத்துக்குமே நடுவில் ஒரு பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு கல்யாணம் ஒரு புரோக்கர், ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நடுவில் ஒரு புரோக்கர், யாரோன்னு ஏதோ ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போது கவர்மெண்ட்டில் நடக்கிற வேலைக்கெல்லாம், இப்போ இல்லை பல வருஷமாக இருந்துட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டில் நடக்கிற வேலைகள்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு சில பல புரோக்கர்ஸ் இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த விஷயம்லாம் நடக்க மாட்டேன்தான். ஸோ புரோக்கர்ஸு தலைமை செயலகத்தையே சுற்றி 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 வராங்களாம். அதுவும் சாதாரணமாக இல்லை, கட்டுக்கட்டாக பணத்தோட காரில் கட்டுக்கட்டாக கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பக்கம் வச்சுக்கின்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்களாம். எப்போ எந்த மினிஸ்டரை பார்க்க முடியும், யாரை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. உடனே கேட்பீங்க, எப்படிப்பா தலைமை செயலகத்துக்குள்ளே காசு எடுத்துகிட்டு போவாங்கன்ட்டு. கையிலலாம் இல்லைங்க, லிக்விட் கேஷாக கார்லேயோ இல்லை வெளியவோ வச்சுட்டு சுற்றுறது. உடனே எடுத்துன்னு போய் உள்ளெல்லாம் கொடுக்கறதில்ல. இதில் யாருன்னா மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மினிஸ்ட்ரி யாருன்னா பார்த்துட்டா வச்சுக்கோங்க இல்லை சும்மா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு இது பண்ணுறது. எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம், வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா, நீங்கள் எதனா ஒருத்தங்க தெரிஞ்சவங்க எப்போனா உங்களுக்கு எதனா ஒரு அன்பளிப்போ ஏதோ பரிசோ கொடுத்துட்டு போகிறாங்க. அதே தெரிஞ்சவங்க பல நாள் கழிச்சு எதனா ஒன்று கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேணான்னு சொல்ல முடியுமா? புரியுதா எதுக்கு அந்த இனாம 10 கோடி கொடுக்கறது? அப்படி ஒரு பிளானை போட்டு தலைமை செயலகத்தை சுற்றி சுற்றி வராங்களாம். எதனா மினிஸ்ட்ரி கிடைக்க மாட்டாங்களா, எதனா ஒரு துறையில் நமக்கு எதனா திரும்பியும் எதனா புரோக்கரேஜ் வேலை பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்சதாதா அப்படின்ட்டு. பட் இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் தான் எல்லாமே பவர் ஹவுஸ்ன்றதுனால யாராலையும் ஒன்றும் ஈர்க்க கூட முடியல அப்படின்னு நான் கிளியராக சொல்லிக்கிறேன். ஸோ யாரையும் நெருங்க முடியலையாம். இப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா கஷ்டம். எல்லாத்துக்கும் தான் கஷ்டம். புரோக்கராக இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், அவங்கள நம்பி சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டம். அப்புறம் அந்த 2500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் 1500 கோடி ரூபாய்க்கு இப்போதைக்கு பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ கோடிக்கு கடைசியாக முடியுதுன்ட்டு. ஏன்னா 600 கோடி மிச்சானாலும் கவர்மெண்ட்டுக்கு தானே லாபம். கவர்மெண்ட்டு சொத்தை எவனோ அட்டையை போட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் கஜானா வழியே இருந்தால் மக்களோட பணமாச்சும் அப்படியே இதாக ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லையா. மக்களுக்கு நிறைய பண்ண வேண்டியது எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான இதாச்சும் நிற்கும் இல்லையா, அப்படி கூட பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு. அப்புறம் இந்த இது சொல்லியிருந்தேன், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 டெண்டர் கேன்சல் பண்ணியிருக்கா அப்படி விஜய் அவர்கள். எப்படி 50 டெண்டர் சாதாரண இல்லைங்க, 50 டெண்டர் ஒரே இதில் கேன்சல் பண்ணியிருக்காரு. எல்லாமே இந்த மாநகராட்சியை சுற்றி சுற்றி விடப்பட்ட டெண்டர்கள், எல்லாமே இந்த ஒரு வாரத்துக்குள்ள விடப்பட்ட டெண்டர்கள். இதெல்லாம் மாநகராட்சி டிஎம்கே கண்ட்ரோல்லையே இருக்கு இல்லையா, டிஎம்கே கண்ட்ரோல்லையே. ஸோ இவங்களுக்கு தெரிய காணும். கரெக்டாக எல்லாம் 10ஆம் தேதி விட்டுருக்காங்க, 13, 14 முடிச்சுட்டுக்கிறாங்க. இன்னைக்கு 17ஆம் தேதி இல்லையா. எல்லாமே செக் பண்ணியிருக்காரு விஜய். எல்லாமே கோட் பண்ணதை விட எல்லாமே ஜாஸ்தி, அதாவது எவ்வளோ செலவாகுமோ அதை விட எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லா டெண்டருமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் டெண்டர், எதுவுமே ஓப்பன் டெண்டர் கிடையாது. எல்லாமே இந்த குட்டி டெண்டர் 50 lakhs கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டெண்டர் மாதிரி விடுவாங்க. யாதவத்தங்களை பார்த்து யாதவத்தங்களை பேசி விடிக்கிறது. ஓப்பன் டெண்டர்னா தான் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டெண்டர் மாதிரி, அவசரமாக இந்த இடத்துல ஒரு வேலை செய்யணும்ப்பா அப்படின்ற மாதிரி. எல்லாமே 50 lakhs கீழேன்றதுனால விட்ட டெண்டர்லாம் டக்குன்னு முடிஞ்சிருக்கு. விஜய்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லா டெண்டரையும் முடிச்சு விட்டுக்குது. அப்படி அது எந்த மாதிரி டெண்டர்ஸ்னா, இந்த பைப் போடுறது, சின்ன இடத்துல என்ன உடஞ்சதுக்கு, பில்டிங்கில் உடஞ்சதுக்கு அப்படின்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் குட்டியான இதாக ஆல்ரெடி இருக்கிற இடத்துல ரெனோவேஷன் பண்ணுறது, இல்லை எக்ஸ்ட்ரா எதனா குட்டி வேலை செய்கிறது, டேங்க் வைக்கிறது, போர் போடுறது,
அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைக்கு எல்லாமே வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு விஜய் அவர்கள் எல்லா டெண்டருமே போங்கடா போங்க, எல்லாமே தப்பா, அதுக்கு எல்லாமே அதிகமாக கோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே முடிச்சு விட்டாப்புல. இதுக்கு மேலே வர டெண்டராச்சும் கொஞ்சம் ப்ராப்பராக விட்டு மக்களோட காசெல்லாம் ஆட்டை போடுறதெல்லாம் நிறுத்துனீங்க அப்படின்னா மிக்க சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 பவுனு கழுத்துல போட்ட டிங்கு 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 டிங்குன்னு ஆடி இருந்தாரு. 30 பவுனா இல்லை அதுக்கு மேல இருக்குமான்னு தெரியல. பார்த்துருப்பீங்க, துரைமுருகன் அவர்களின் பேத்தி அவர்களின் என்கேஜ்மெண்ட். அப்படியே சும்மா ஊர்ல எல்லாருமே வந்திருப்பாங்க. கச்சா 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 கச்சான்னு கூட்டம். அது ஏதோ ஒரு இதுல வச்சிருப்பாங்க போல, ஏதோ காலேஜ்ல நல்ல பெரிய பிளேஸா ரெடி பண்ணி பெருசா பண்ணியிருந்தாங்க. பாவம், ரொம்ப ஒரு வேலை இந்த துரைமுருகன் அவர்கள் வேற மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டரா இருந்தா அப்படி நிறைய செலவு பண்ணிட்டா அப்படி போத எலெக்ஷனுக்கு தோத்துட்டா அப்படி நிறைய செலவு பண்ணிட்டா அப்படி ஏதோ 60 கோடி பக்கம் செலவு பண்ணிட்டாதான். பட் தோத்துட்டாதான். என்ன பண்றதுன்னு தெரியலையா. பேத்தி கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா பண்ணணுன்ட்டு வெறும் 500 கோடி தான் இன்வெஸ்ட் பண்றாதான் இதுக்கு. பாவம்ல, ரொம்ப ஏழைங்க 500 கோடிக்கு தான் பண்றாங்க. என்ன பண்றது, நாமளா இருந்தால் ஒரு 5000 10,000 கோடிக்கு பண்ணுவோம். அவங்க வெறும் 500 கோடிக்கு தான் பண்றாங்க. காசு கம்மியா இருக்கு போல. நீங்களா இருந்தால் கொஞ்சம் கொடுத்து விடுங்க, பாவம் அந்த நபர். சரி, மெயின் மேட்டருக்கு வந்துடும். ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ, 20 பவுனோ 30 பவுனோ அதிகமாக இருக்கும், அப்படியே சும்மா போட்டுட்டு சக்க சக்கு சக்கு சக்குன்னு டான்ஸ் ஆடி இருந்தாரு. ஞாபகம் இருக்கா? அவரு வந்து துரைமுருகன் அவர்களோட பினாமியா. அவரு அப்புறம் வந்து அங்க வேலூர்ல சேர்மேனா இருக்கா அப்படியா. சரிங்களா, சேர்மேனா இருக்கா அப்படியா டிஎம்கே சைட்ல. கையில காலில் கழுத்துல எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்களே, தலைவரோட ஆட்டத்தையும் போட்டிருக்கிறதையும். வெளியே காட்டுறதே இவ்வளோ இருந்தா இப்போ வெளியே காட்டாம எவ்வளோ இருக்கும். அப்படியே அந்த செல்லத்தை தூக்கிட்டு போய் இன்கம் டேக்ஸ்ல உக்காத வச்சு டிவிஎஸ்சி எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணீங்க அப்படின்னா செல்லத்துக்கிட்ட இருந்து எத்தனை கோடியை நீங்க வந்து ரெக்கவர் பண்ண முடியும்னு தெரியல. கணக்குல வராம எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்காச்சும் நல்லது நடக்கும் இல்லையா. அதை தான் சொல்றேன். அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்களா, சும்மா பச்சி 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 ஃபுல்லா குத்தாட்டம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் தலைவர், இந்த சின்ன தலைவரும் பெரிய தலைவரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்து பேச்சு கொடுத்து எல்லாத்தையும் அள வச்சுட்டு அங்கேயும் ஒரு ஒப்பாரி வச்சுட்டு போவாங்க நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தையை சொல்லிட்டு போவாங்க. அங்கேயும் வந்து ஒப்பாரி இருக்குமா, ஏன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் ஒப்பாரி இன் தட் மேரேஜ் ஃபங்க்ஷன்ப்பா. எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்களே. டிஎம்கே தோற்றத்தை பற்றிலாம் யாருக்கும் கவலையே இல்லை. ஏன்னா அவங்க சொத்து சேர்த்துட்டாங்க. ஒரு 20 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படணும்? நான் தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்குமே ஏதாவது கேட்டாலும் ஏப்பா எதுக்குப்பா நம்ம கவலைப்படணும், சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க. சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே ஆட்சிக்கு வந்தானே ஆட்சிக்கு வரலான்னு என்ன, நான் சம்பாதிச்சிட்டப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு டிஎம்கே, நிறைய பேருக்கு டிஎம்கேக்கு தோற்றதை பற்றிலாம் கவலையே இல்லை. ஆனால் அடிமட்ட தொண்டன் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. டிஎம்கே தோற்றதுக்கு அழுந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் யாரும் பெரிய ஆளுங்கெல்லாம் யாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. இதெல்லாம் சொத்து சேர்த்தாங்க. அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு தான் கட்சிக்கு வந்தாங்க, சொத்து அந்த அளவுக்கு சேர்த்து விட்டாங்க. அப்புறம் இந்த போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிக்கு இப்போ இது வாங்குறதுக்கு மட்டும் திமுகவுக்கு 5 லட்சம் கட்டணுமாங்க. 5 லட்சமா ஆம்னி பஸ் ஓனர்ஸ்லாம் புலம்புறாங்க. ஆனால் இப்போ 1 ரூபா கூட வாங்காம அந்த விஷயத்த எஃப்சி வந்து முடிச்சு தந்திருக்காங்க இந்த கவர்மெண்ட்ல. 5 லட்சமா, 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லைங்க, 5 லட்சம். எல்லாம் ஒரு ஊர்லாம் வெளியே வந்து ஒருத்தங்களா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தங்களா வெளியே வந்து எங்களுக்கு இவ்வளோ வாங்கினாங்க அவ்வளோ வாங்கினாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ் அந்த இது போயிட்டு இருந்தது, 200 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. பிடி அன்பரசன், அன்பில் மகேஷ் அவர்கள் வரைக்கும் அது போகும். இது என்ன, இது டிரான்ஸ்போர்ட் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி யார் இருந்தாங்களோ அவங்க வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அப்படியே போச்சுன்னா அவங்களுக்கு மேலேயும் கை வைப்பாங்க, யார் யார் எவ்வளோ வாங்கினாங்களோ. அந்த ஆம்னி பஸ் டிரைவர்ஸ்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்க சைட்ல இருந்து 500 பஸ்ஸை வந்து கவர்மெண்ட் ஃபேர்ல வந்து நாங்க இயக்கலான் இருக்கோம். எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, டிவிகே கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற விதமா
புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒன்று ஃபேர் இருக்கும். ஆம்னி பஸ் அவங்களுக்குன்ட்டு. இப்போ கவர்மெண்ட் பஸ்ல ஒரு 500 வாங்குறாங்கன்னா, இங்க ஒரு 1000, 1500, 2000, 3000 பஸ் பொறுத்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 500 பஸ்கள் எங்க சைட்ல இருந்து ஆம்னி பஸ் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பஸ்கள் வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் என்ன ரேட் கோட் பண்றாங்களோ கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு அந்த ரேட்ல வந்து நாங்க இயக்குறோம். ஒரு 500 பஸ்ஸஸ் எங்களுக்காக கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்காக நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிஜமாவே ஒரு நல்ல விஷயம். இது எப்படி இருக்குன்னா, நீ எனக்கு உதவி செஞ்சா நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் கவர்மெண்ட் போன வருஷம் கவர்மெண்ட் போன ஆட்சியில இத மாதிரிலாம் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா ஒரு ஒரு ஊழலா வெளியே வருது. வரட்டும், இன்னும் எத்தனை ஊழல் வரப்போதோ, எத்தனை லட்சம் கோடிப்பா கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க. நான்லாம் நிஜமா சொல்றேன், நான்லாம் கஷ்டப்படுறேன். ஒரு ஒரு ரூபாய்க்கும் கஷ்டப்படுறேன். இன்னைக்கு வரைக்கும் என் குழந்தைக்கு ஒரு நகை கூட என்னால வாங்க முடியல. என் குழந்தைக்கு 2.5 வயசு ஆகுது. என் குழந்தைக்கு ஒரு பவுனு கூட என்னால வாங்கி போட முடியல. நீங்கெல்லாம் ஜாலியா அவ்வளோ சொத்தை சேர்த்து வச்சுட்டு அவ்வளோ நகை வாங்கிட்டு எப்படி வாங்க முடியுது உங்களால? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீட்டு செலவுக்கு, வீட்டு வாடகை கொடுத்துருந்ததுக்கு, வீட்டு செலவுக்கு, மற்றது போக்குவரத்து செலவுக்கு பத்த மாட்டேங்குது. அதுவே பத்த மாட்டேங்குது. ஒரு சில நேரத்துல எங்கன்னா கடன் வாங்குறதா இருக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாம் எப்படி எங்கிருந்து தான் காசு வருது? அவ்வளோ கொள்ளடிக்கிறீங்களா? அவ்வளோ மக்கள் பணமா? உங்ககிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சிருந்த உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே இருந்து கணக்குல வராத காசு, அப்புறம் சொத்துக்கள்லாம் ப்ராப்பரா உங்க மேலாம் கேஸ் கீஸ் இருந்தா சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13 லட்சம், 10 இல்ல 13 லட்சம் கோடி அந்த கடனையுமே அடைச்சிடலாம் போலயே. அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே எல்லாரும். ஏப்பா எனக்கு முடியலப்பா, எனக்கு பயமா இருக்கு. எப்படிப்பா நாமெல்லாம் சம்பாதிப்போன்ட்டு கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்களாம் சம்பாதிச்சு ஒரு மனுஷன் கம்மியா செலவு பண்ணா 500 கோடி ரூபாய்க்கு கல்யாணத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படிப்பா இப்படிலாம் இருக்கீங்க? எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு 5 இட்லி, ஒரு 6 இட்லிக்கு மேல சாப்பிட முடியுமா? இல்ல போதும்ன்ற அளவுக்கு தான் சாப்பிட முடியுமா? சாப்பாடு தாங்க முக்கியம். ஆனா காசு தான் எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம்ல. எனக்கெல்லாம் இதெல்லாம் கேட்கும் போதே ஐயோ, நமக்கெல்லாம் ஒண்ணுமே முடியாது இல்லையா? ஒண்ணுமே நான்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு கூட எனக்கு நிக்க மாட்டேங்குது. நீங்கெல்லாம் கஷ்டமே படாம காசு சம்பாதிக்கிறீங்க. எப்படிப்பா உங்களுக்கு எல்லாம் நிக்குது? கடவுளே, எப்படிதான் ஒன்றும் புரியல. சரி மக்களே, சந்தோஷம். விட்டா புலம்பிட்டே இருந்துருவேன். ஏன்னா நம்ம வேதனை அந்த அளவுக்கு இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கோ இல்லை ஒய்ஃப்க்கோ எதாவது வாங்கி தரணும்னா கூட ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கேஸாக வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, ஓகே நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.